திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் சார்பில் அகில இந்திய அளவில் 16 வயதுக்கு உட்பட்டோர் அணிகள் பங்கேற்கும் டிஎஸ்சி சேலஞ்சர் டிராபி 2025 கிரிக்கெட் போட்டி முருகம்பாளையம் வயஸ் கிரிக்கெட் கிளப் மைதானத்தில் கடந்த 12ஆம் தேதி துவங்கியது. இரண்டாம் நாள் முதல் போட்டியில் திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி டாஸ் வென்று ஃபீல்டிங் செய்தது. பேட்டிங் செய்த திரிபனித்துரா கிரிக்கெட் அகாடமி அணி 25.4 ஓவரில் 10 விக்கெட் இழப்புக்கு 86 ரன் எடுத்தது. திருப்பூர் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் அணி பவுலர் நிதிலன் 6 ஓவர் வீசி 15 ரன் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். எளிய இலக்கை விரட்டிய டிஎஸ்சி அணி 13.5 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. பவுலிங்கில் அசத்திய நிதிலன் பேட்டிங்கிலும் அசத்தினார். 30 பந்துகளில் 3 பவுண்டரி, ஒரு 6 உடன் 36 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்று ஆட்டநாயகனாக தேர்வானார். இரண்டாவது போட்டியில் சென்னை டான் பாஸ்கோ அணி, கேரளா ஆர்எஸ்சி மற்றும் எஸ்ஜி கிரிக்கெட் அணிகள் மோதின. 8 அணிகள் பங்கேற்றுள்ள டிஎஸ்சி சேலஞ்சர் டிராபியில் 4 போட்டிகள் முடிந்துள்ளது. வரும் 17 வரை லீக் போட்டிகள் நடைபெறும். தகுதி பெறும் அணிகள் 18ஆம் தேதி அரையிறுதியில் சந்திக்கிறது. கோப்பை யாருக்கு என்பதை இறுதி செய்யும் இறுதிப் போட்டி வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது.